இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனைனா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நேத்து நைட்டு எனக்கு மனசே சரியில்லை. ஒருவேளை நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ண போறேன்னு என் உள் மனசுக்கு தெரிஞ்சுதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணிருப்பேன் போல. அப்ப கூட நான் உன்கிட்ட கேட்டேனே மகா, உனக்கு இங்க கஷ்டமா இருந்தா நான் உனக்கு வேற இடம் பாக்குறேன்னு சொன்னல. அப்ப சொல்லிருக்கலாமே. நான் கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ இப்படி சொல்லாம கிளம்பி போயிட்டா இத நான் எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல மகா. இப்ப மட்டும் நான் நீ போறத பார்க்காம போயிருந்தா நான் காலத்துக்கும் உன்னை நினைச்சுக்கிட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பேன். மகாவை நம்ம சரியா கவனிக்கல, அங்க கொண்டு போய் விட்டதுனாலதான் மகா மேல இப்படி பழி விழுந்துருச்சுன்னு அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேன்னு அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நான் காலத்துக்கும் இருந்திருப்பேன். மகா என்ன பாரு, நான் உனக்கு வேண்டாமா? சொல்லு மகா. ஐயோ அக்கா, இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன உயிரோட சாகடிக்காதீங்க. எனக்கு நீங்க என்ன உசுருக்கா, உசுரு. சரி, நீ சொல்றது உண்மைனா இனி நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் என்கிட்ட சொல்லாம இங்கிருந்து போக மாட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. அப்ப நான் உன்னை முழுசா நம்புறேன். சத்தியம் பண்ணு. அக்கா என்ன பண்றீங்க? எதுக்குக்கா இதுக்கு போய் சத்தியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு? நீ என்ன சொன்னாலும் சரி, நீ சொல்றத கேட்க நான் தயாரா இல்ல. நீ சொன்ன மாதிரி என்ன நீ உசுரா நினைக்கிறது உண்மைனா சத்தியம் பண்ணு. என்ன மகா, சத்தியம் பண்ணாம அமைதியா நிக்கிற? அப்போ நீ போயிடுவ, அப்படித்தானே? அக்கா உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? எதையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில தான் நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கே முடிவு பண்ணேன். நான் போகலன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும்க்கா. நான் இங்க இருக்க கூடாது. இவ்ளோ பாசம் வச்ச அக்கா கிட்ட எதுவுமே பேச முடியாத இடத்துல என்ன விதி கொண்டு வந்து நிறுத்திருக்கு. பண்ணு மகா, சத்தியம் பண்ணு. ஐயோ அக்கா, நான் என்னன்னு சத்தியம் பண்ணுவேன்? அப்ப நீ சத்தியம் பண்ண மாட்ட, அப்படிதானே? அப்ப நீ சொன்னது எல்லாமே பொய். என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல. அக்கா அப்படி ஒண்ணும் இல்லக்கா. அப்படியே சத்தியம் பண்ணாம இருக்க? வேற ஏதாவது பிரச்சனையா மகா? எதுவா இருந்தாலும் சொல்லு. அந்த ஆளை தவிர வேற யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல பிரச்சனை தான் பண்ணாங்களா? இல்லக்கா. அப்படி ஏன் மகா இவ்ளோ தயங்குற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் திரு கிட்ட உன்னை பத்தி பேசி பேசி திரு உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு தெரியுமா? உனக்கு தெரியும், நீ இப்படி பண்ண விஷயம் திருவுக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான்னு தெரியுமா? இப்ப நீ எனக்கு சத்தியம் பண்ற, இல்லனா நான் சொன்னதுதான் உண்மை.